குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் பிடி சார். இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சிருக்காங்க. அதுக்காக அந்த படக்குழுவினருக்கு பாராட்டுகளை கண்டிப்பா தெரிவிக்க முடியாது. தமிழ் படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் தமிழ்ல டைட்டில் வச்சா நல்லா இருக்கும். நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த. இந்த வீடியோலையும் சொல்றேன். தமிழ் படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் தமிழ்ல டைட்டில் வைங்க. எடுக்கிறது தமிழ் படம், பேர் மட்டும் இங்கிலீஷ்ல வச்சா என்ன அர்த்தம்? இப்ப படத்தோட திரைமச்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள், உறவினர்களுடைய குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு, பிடி சார். கேஷன் குரூ பார்த்துலாம். ஹிப்ஹாப் தமிழா ஆதி, இளவரசு, முனிஸ்காந்த், பாண்டியராஜன், தியாகராஜன், பிரசாந்த் அவர்களுடைய தந்தை தியாகராஜன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள், கே பாக்யராஜ் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜிபி இன்ஸ்டியூட், அதாவது குரூப் ஆஃப் காலேஜஸ்ம்பாங்க, இன்ஸ்டியூட்டும்பாங்க. அவர் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கல்வி தந்தை. அவருக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, இந்த பக்கம் ஒரு காலேஜ் இருக்கு. கல்வி நிறுவனங்கள் நிறைய வச்சிருக்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல பிடி வாத்தியாரா கதாநாயகன் வேலைக்கு சேர்ந்திருக்காரு. ஸ்கூல்ல பக்கத்துல காலேஜ் இருக்கு, காலேஜ் லெவல்ல ஸ்கூல்ல சேர்ந்திருக்காரு. அங்க ஹீரோயின் வேலை பாக்குறாங்க. அவங்கள மிஸ்ன்னு கூப்பிட்டு இவர் டார்ச்சர் பண்ணி லவ் பண்றாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஹீரோ என்ன பண்றாருன்னா, மேஜிக் வால்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாரு. ஒரு மதில்ல ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் எழுதலாம், மேஜிக் வால் அப்படிங்கிற மாதிரி அது கிரியேட் பண்ண உடனே அது நியூஸ் பேப்பர்ல வந்துருது. ஈரோடு ஸ்பெஷல்ல வந்த உடனே அந்த முதலாளி தியாகராஜன் பாத்தீங்கன்னா காலேஜ் ஓனர் இவரை கூப்பிட்டு பாராட்டுறாரு. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில இளவரச மகள் அவங்க பொண்ணை பாத்தீங்கன்னா 4 பசங்க அந்த பாலத்துக்கு அடியில அவங்க இருட்டில் வரும்போது 4 பசங்க அந்த பொண்ணை சில தீண்டல்கள் சீண்டல்கள் பண்ணிடுறானு. அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு வந்துருது. அந்த பொண்ணை அம்மா அப்பா திட்டுறாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போடாத அப்படின்னு திட்டுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல சூசைடுக்காக போகுது. சூசைடை கதாநாயகன் தடுத்து நிறுத்துறாரு. நிறுத்தினதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு இறந்துடுறாங்க. தற்கொலை, ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் அந்த பாலத்து பக்கத்துல இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வருது. அந்த பொண்ணு உண்மையிலேயே தற்கொலை தான் பண்ணுச்சா, இல்லை அந்த பொண்ணை யாராவது கொன்னுட்டாங்களா? இதை கதாநாயகனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து, வக்கீல் பிரபு அவரோட சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட, பிடி சார் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட பாடல்களும் பின்னணி இசையும் ஹிப்ஹாப் தமிழா, அது அவருடைய பாடல்களும் நல்லா தான் இருக்கு, பின்னணி இசையும் நல்லா இருக்கு. ஹிப்ஹாப் தமிழா பாத்தீங்கன்னா இதுல கதாநாயகனே கிடையாது, கதைதான் நாயகன். இளவரசு ஒரு கதாநாயகன், பிரபு ஒரு கதாநாயகன், கே பாக்யராஜ் அவர்கள் ஒரு கதாநாயகன், அந்த நந்தினியா நடிச்ச பொண்ணு, அந்த பொண்ணு விசுவாசம் படத்துல அஜித் அவர்களுடைய மகளா நடிச்சிருக்கோம், அந்த பொண்ணு ஒரு கதாநாயகி. இந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு புதுமுக இயக்குனர் கார்த்திக் வேணுகோபால் அவர்கள். அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு. ஹீரோ மேலேயே எல்லா விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாம எல்லா கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. பிரியதர்ஷினி அவங்க அம்மா கேரக்டரா இருக்கட்டும், கதாநாயகனோட அம்மா கேரக்டர், பட்டிமன்ற ராஜா அவருடைய கேரக்டர், எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுதான் இந்த கதைக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஃபர்ஸ்ட் ஹாப்பும் அப்படியே சின்ன சின்ன காமெடி அப்படியே டிராவல். செகண்ட் ஹாப்ல கோர்ட்ல வர சில காட்சிகள்ல அவர் பாக்யராஜ் அவர்கள் அவருக்கே உருத்தான சில காமெடிகள்லாம் பண்ணிடுறாரு. பிரபு அவர்களுடைய அந்த வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட் அதுவும் நல்லா இருக்கு. தியாகராஜன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் ரொம்ப அற்புதமா, ஒரு காலேஜ் முதலாளி எப்படி இருப்பாரு, என்ன மாதிரியான கேரக்டர், அந்த வில்லன் எல்லாம் அழகா பண்ணியிருக்காரு. அவருடைய நடிப்பு பாத்தீங்கன்னா நடிப்பு மாதிரியே தெரியல, ஒரு ஒரிஜினலாவே இருந்த மாதிரிதான் இருந்தது தியாகராஜன் அவர்களுடைய நடிப்பு. படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலா பார்க்கும்போது இந்த பிடி சார் திரைப்படம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள், பெண் குழந்தைகளை பெற்றவங்க கண்டிப்பா இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் எங்க போனாலும் அந்த பிரச்சனை இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அவங்க பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் இந்த படத்தை பார்த்து விழிப்புணர்வோட பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், எந்த மாதிரி ட்ரெஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு காலேஜ் போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, கூட கொண்டு போய் விட்டுட்டு வர்றது, திருப்பி கூட்டிட்டு வர்றது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை தடுத்துடலாம்.
அரசாங்கமும் சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு மத்திய அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. போக்சோ சட்டத்தில் கைது பண்ணால் அவங்க சில வருடங்கள் வெளியவே வர முடியாது. அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்கு. இன்னும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி பலவிதமான சட்டங்களை இயற்ற வேண்டுங்கிறத தான் இந்த படம் வந்து வலியுறுத்துது. படம் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜாகவும் நல்லா இருக்கு, படமாகவும் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பிடி சார். ஒரே ஒரு குறை என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சுட்டாங்க. அது மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு குறையா தெரியுதே தவிர மற்றபடி படம் நல்லா இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கலாம் இந்த பிடி சார் திரைப்படத்தை. நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.